கைஸ் ஜாலியா இருக்குது கைஸ். நம்ம சுண்டுக்கு மட்டும் தனி சீட். ரோட்ல போற ஓனான வேட்டியில பிடிச்சி விட்ட கதையா. இப்பதான் போட்டை விட்டு இறங்கணும். இப்ப அடுத்த போட்டு கிளம்பியாச்சு. சுப்பிரமணி தெரிஞ்சிருவாங்க எல்லாரும். சொல்லு. பேசுறதுன்னு தெரியாம மட்டாஞ்சேரி கெட்டாஞ்சேரி. கைஸ் இப்ப நாங்க வந்து போட்ல போக போறோம். இது வந்து போட் டிராவல், அதான் மெரைன் டிராவல் மாதிரி. இப்போ நாங்கள் மட்டஞ்சேரியில் இருக்கோம். இங்கிருந்து எர்ணாகுளத்துக்கு வந்து போட்லேயே போக போகிறோம். என்ன ஏது என்ன கதை என்ன படனே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அங்கிருந்து மறுபடியும் மட்டஞ்சேரின்னு சொன்னோம்னா கப்பல்லையே திருப்பி வந்துடலாமாம்மா. சும்மா போயிட்டு வரலாம். உங்களுக்கு பாருங்க ஜெல்லி ஃபிஷ் காட்டுறேன். அது எங்கே இருக்கு பாருங்க, டிச்சுக்குள்ள இருக்குது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. உள்ள போயிடுச்சு கைஸ். இப்போ மட்டஞ்சேரியில இருந்து எங்க போறோம்? ஹைகோர்ட் போக போறோம். எர்ணாகுளம் ஹைகோர்ட் போக போறோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க கைஸ். இந்த மாதிரி டிக்கெட் கொடுப்பாங்க. காட்டிரு. இந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம கப்பல்ல போகலாம். அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போமா. வாங்கிக்கடா. ஓகே எவ்வளோ வச்சு எவ்வளோ? நம்ம வந்து இந்த போட்டில் தான் கைஸ் போக போகிறோம். வருது பாருங்க. எங்களுக்கான கப்பல் அங்கே வெயிட் பண்ணுது. திஸ் கப்பல். இது கப்பல் மாதிரியே தெரியல கைஸ், ஏதோ ட்ரெயின் மாதிரி தெரியுது. மிதக்கும் ட்ரெயின் அங்கே ஒன்று வருது பாருங்க, அதே கப்பல். ஏய் கப்பல்ல போறேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் கப்பல் போட்ல எல்லாம் போயிருக்கேன். வலது காலை வச்சு போறோம் கைஸ். நீ அங்கிட்டு போடா. வாட்டர் மெட்ரோ. சிட்டிலேயே வேடிக்கை பார்க்கலாவா? ஆடா கைஸ் ஜாலியா இருக்குது கைஸ். நம்ம சுண்டுக்கு மட்டும் தனி சீட். பஸ்ல கம்பி பிடிச்சி நிக்கிற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அப்படியா? இல்ல ஜஸ்ட் ஒரு டிராவல். வில்லிங்டன் அவ்வளவுதான் 10 மினிட்ஸ்ல வந்துரும். சைனாக்காரியாவே மாறிட்டா கைஸ் நம்மால. எப்படி இருக்கு கொச்சின்? சூப்பரா வேற லெவல்ல இருக்க கைஸ் கொச்சின். என்ன வெயில் தான், சரியான வெயில். வெயில் மட்டும் இல்லாம இருந்தா வேற லெவல்ல இருக்கும். வெயில் ரொம்ப. பட் நாங்க இப்ப எந்தெந்த பிளேஸ்க்குலாம் வந்தோமோ ஜஸ்ட் ஒரு பைக்ல ஒரு ரைட் மாதிரி வந்து நைட்டும் வரலாம். அந்த பிளேஸ் வந்து நைட் வியூல நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நைட் திரும்பி வரலாம். பாத்தீங்களா எத்தனை பேரு ஜாலியா டிராவல் பண்றாங்க. இது பேர் வில்லிங்டன் ஆமா கைஸ். இது ஒரு ஸ்டாப்பு. அதான் சொன்னாங்க பாருங்க. எர்ணாகுளம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமாமா போறதுக்கு. வில்லிங்டன் ஒரு 10 மினிட்ஸ் தான். அவ்வளவுதான் வில்லிங்டன் வந்துருச்சு. வில்லிங்டன் ஐஸ்லாண்ட் ஆமா கைஸ். இதுக்கு வந்து 30 ரூபா, அதுக்கு வந்து 50 ரூபா. எர்ணாகுளம் போறதுக்கு 50 ரூபா. ரெண்டு கோஸ்ட் கார்டு கப்பல் இருக்கு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது இருந்தா சொல்லிடுங்க. கேம்ல தாங்க பார்த்திருக்கேன் இத்தனை கப்பல. அசாசின் கிரெடிட் கேம்ல தான் பார்த்திருக்கேன். இப்படிதான் வருவானுங்க அடிக்கிறதுக்கு.
பாருங்க எர்ணாகுளம் எர்ணாகுளம் ஜங்ஷன் நினைக்கிறேன் இது எனக்கு நாங்க மட்டஞ்சேரியில ஏறணும் இங்க வந்து இறக்கி விட்டாங்க இறங்க போறோம் இறங்கி இங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல அப்படியே இங்க ஒரு விசிட்ட போட்டு அடுத்து எங்க போனோமோ அங்க போனோம் இத்தனை போட் இங்க பாருங்க இதெல்லாம் பிரீமியம் பிரீமியம் போட்ல தான் நம்ம வர்றோம். ஓகே, பிரீமியம் போட்ல கிட்னி எல்லாம் அடக வச்சுட்டு பிரீமியம் போட்ல வரோம். என்னடா நீ பாட்டுக்கு போற? பல தடவை வந்துட்டு போன மாதிரி போறா பாருங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவ்வளவுதான் கைஸ், நாங்க இப்ப வந்துட்டோம். இங்க ஊறப்பட்ட போட்டிங் இருக்குது கைஸ். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 2500 ரூபா 3000 ரூபா ஒரு அரை மணி நேரத்துக்கு. 500ல இல்ல 50 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். இல்ல அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் இல்லட்டா கவர்மெண்ட் ரெடியா இல்லட்டா இல்ல வேண்டாட்டா ஒரு போட் ரெடியா இருக்குதாமா கைஸ். அதனால வாங்க கம்மி பண்ணி தரேன், அமௌண்ட் கம்மி பண்ணி. இல்லட்டா இல்ல இல்ல போட்ல വന്നു. அது மெட்ரோ இல்ல, அது மெட்ரோ. இது ചെറിയ போட்டு നിങ്ങൾക്ക് இந்த மாதிரி ஐலண்ட்ஸ் எல்லாம் சுத்தி காமிக்கிறது. மலையாளம் தமிழ். இந்த போட்டு தான் ஆல்ரெடி 5 பேர் உட்கார்ந்துருக்கு, 2 சீட் காலியா இருக்கு. போனோம்னா சேஃப், அதாவது ஷேரிங்ல கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட், அரை மணி நேரம் ஐலண்ட்ல சுத்தி காமிச்சு இங்க வருவாங்க. கிளம்புறதுக்கு தான் சொன்னேன், வேற போட்ல தனி அது ½ ரைட்ல மொத்தமா காமிக்கும். நீங்க 2 பேரும் இல்ல, நீங்க வ்ளாகரா முடிச்சுக்கலாம், அது ½ ரன் பண்ணிக்கலாம். கிளம்பலாமா? இல்ல ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி தரேங்கிறாரு. காய்ஸ், அதாவது போட்ல போற ஓனான வேட்டியில புடிச்சு விட்ட கதையா. இப்பதான் போட்டை விட்டு இறங்கணும், இப்ப அடுத்த போட்டு கிளம்பியாச்சு. ஐயோ ஐயோ, நீங்க விளாகரான்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு 200 ரூபா கம்மி பண்ணி தரங்க வாங்க அப்படின்னாங்க. யூஸ் பண்ணிடுறா சீனி. ஓகே இருந்துக்கோ, இருக்கி கைஸ். போட் கிளம்பிடுச்சு கைஸ். போடுறா கவுத்து விட்டுருவாங்கடா போடுறா. அப்படிதான் கரெக்ட். ஈயாட்டனான நம்ம போட்டின் டிரைவர். കുടുംബ തമിഴ്നാടാണ്. മലയാളം അച്ഛനമ്മ മലയാളമാണ്. அச்சம்மா பாலக்காடு. வாய்ஸ் டால்ஃபின் எல்லாம் பார்க்க முடிஞ்சா பார்க்கலாமாமா. சின்ன ஐலாண்டு கூட்டிட்டு போவாங்களாமா. രണ്ട് ഐലൻഡ് பார்க்க முடியும். சும்மா ஜாலியா போலாம் கைஸ். സ്റ്റേഷനാണത്. കൊച്ചിയിലേക്ക്, വൈപ്പിലേക്ക്, പിന്നെ മട്ടാഞ്ചേരി, പിന്നെ ബാക്ക് വാട്ടർ ഏരിയ കാണാം. ஐயோ அவங்க வீடு தான் அது. கைஸ், இது வந்து கேரளால இருக்க ஒரு பிளேபேக் சிங்கரோட வீடாமா. எங்க கொண்டு வந்து கட்டியிருக்காரு பாத்தீங்களா? தோரத்துல வாங்கியிருக்காரு. ഒരു 270 വർഷത്തെ പഴക്കമുണ്ട്. ഇത് ഡച്ച് പാലസ് ആണ്. പിന്നെ മലയാളം ഫിലിംസിലൊക്കെ ഉണ്ട്. நிறைய மலையாள ஃபிலிம்ஸ் இங்க எடுத்துருக்காங்களாமா. 200 வருஷம் பழமையான ஒரு கோல்காட்டி பேலஸ் ஆமா கைஸ் இது. இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு 2 போட் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல். ஆமா, பீச் வியூவோட ஒரு ஹோட்டல்னா எவ்வளவு கேட்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. போட் ஓட்டுறவர்கிட்ட கேட்டா 40,000ங்கிறாரு. 40,000 ரூபாயம்மா.
எங்க அப்பா அதுலயும் இருக்கானுங்க கைஸ். மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிறானுங்க. ஒரு வழியாக ரைடு முடிஞ்சு இப்போ நம்ம மட்டஞ்சேரி போய் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ். வீடியோ எடுக்கலை. அங்கே போய் நல்லா சாப்பிட்டு திருப்பி ரிட்டன் மட்டஞ்சேரிக்கு நாங்கள் கப்பல் ஏறி வந்துட்டோம். எதில் வந்தோமோ அதுலேயே வந்துட்டோம். டூரிஸ்ட் மேப் ஆஃப் மட்டஞ்சேரி. கைஸ் மட்டஞ்சேரி வந்தீங்கன்னா எது எங்கெங்கே போகணும், இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குது எல்லாத்துக்குமே இங்கே ஒரு மேப் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆமா போலாம். இதுதான் கைஸ் மட்டஞ்சேரி மெட்ரோ ஸ்டேஷன். டயர்ட். 2000 years later. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. நைட்டு கொச்சி வந்து எப்படி வியூவில் இருக்கு அப்படின்னு பார்க்க வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடலாம். பசி உள்ள பசி. மத்தியானம் சாப்பிடவே இல்லை கைஸ். மார்னிங் முடிஞ்சு, ஆஃப்டர்நூன் முடிஞ்சு, ஈவினிங் முடிஞ்சு, நைட் டைம்ல கொச்சின் ஃபோர்ட் எப்படி இருக்கும் ஒரு vlog. நைட் டைம் வந்து அந்த நம்ம அந்த கொச்சின் போட்டு அதுக்கப்புறம் காலையில போனோம்ல, அங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வரலாம். காலையில போன இடத்துக்கா? மறுபடியும் முதல்ல சும்மா ஜஸ்ட் இறங்கலாம் வேண்டாம், வாக்லாம் வேண்டாம், வண்டியிலே போயிட்டு இங்கேயும் நிறைய கடை இருக்கு கைஸ். இது வந்து வேற பிளேஸ். கொச்சின் ஃபோர்ட் கொச்சின் சொல்லி ஒரு ஏரியா. வாங்கிக்கோமா, யூனிக்கா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோ. ஏதாவது குடிச்சுன்னா வாங்கிக்கவே மாட்டேங்கிற. அவளுக்கு நான் மட்டும் ஒன்னும் வாங்கிக்க மாட்டான். நம்மளுக்கு நான் மட்டும் இருப்பா. அதுதான் வந்து நீயும் அப்படிதானே? நான் அப்படி இல்ல. நீயும் அப்படிதான். அப்படி இல்லை. நீயும் அப்படிதான். ஓகே, நான் அப்படி இல்லை. எப்படிமா இருக்கு நைட்டு? சூப்பர்வா இருக்கு. சூப்பர்வா. எப்படி ஃபோர்ட் கொச்சியில வந்து நிறைய சாப்பிடறதுக்கு, சவுண்டா பேசு, நிறைய சாப்பிடறதுக்கு இருக்கு கைஸ். வேற லெவல்ல இருக்கு. வந்து சேவ் பூரி வாங்க சொல்லிருக்கேன். சேவ் பூரி. சேவ் என்ன தெரியுமா? இங்க வரு. ஐயோ பையா போட்டாரு. அது இல்ல, இந்த பூரி. இந்த மிக்சர் எல்லாம் போட்டு தருவீங்களா? அது நினைச்சு வாங்கிட்டேனே நானு. பரவாயில்லங்க, அந்த பையன் மாத்தி கொடுத்தாரு. எவ்வளவு ஆகுமா பாப்பா இந்த காணு? 50 ரூபா கைஸ் ஒரு காணு. மிட்டாய் எப்படி இருக்கு? சூப்பராக்கா. எனக்கு அந்த இது வேணும் பாப்பா, உப்பிலிட்டது. காய்ஸ் இங்க உப்பிலிட்டது வேற லெவல்ல இருக்கும் பாப்பா. என்னோட வாய்ஸ் அப்பப்போ ஏஐ வாய்ஸ் மாதிரி இருக்கு பாப்பா. ஏஐ வாய்ஸ் மாதிரி இருக்கு. எப்படி இருக்க? வேற லெவல்ல இருக்குது கைஸ். உப்புல போட்டது என்னமா இது? என்ன காய்? അത് കാരക്ക ഈ എന്തെങ്കിലും മാത്രം മാങ്ങ വേണം. எப்படியாவது பேசி வாங்கிடுறா கைஸ். கலந்துலாம் இன்னும் சாப்பிடல. என்னது இது? ஏதோ சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்குமாமா கைஸ். இது என்னன்னு தெரியல. பாக்க மாங்காய் மாதிரிதான் இருக்கு. நல்லாக்கா. நான் பெற்ற இன்பத்தை நீயும் திருடா. சொல்ல மாட்டேன். சூப்பரா இருக்கு. வாயில வைக்க முடியல கைஸ். அது கேவலமா இருக்குது. அது ஒருத்தர் தட்டு நிறைய வாங்கிட்டு போறாரு. அதுல விடுங்க. இப்ப வந்து இருங்க. டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். நாயா? ஆமா. இப்ப வந்து நம்ம எங்க போறோம்னா
பிரின்சஸ் ஸ்ட்ரீட் போறோம். பிரின்சஸ் ஸ்ட்ரீட் போறோம். நேம் வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட். கண்ணு கலர் கலரா வச்சிருக்காங்களா, உங்ககிட்ட கண்டினியூஸா பேசவே முடியல. சாப்பாடு எதனா இருக்குமா பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். வந்து அந்த பிரின்சஸ் ஸ்ட்ரீட் வந்துருச்சு. காட்டுறேன். மாசா இருக்குங்க. நைட் சாப்பாடு கொஞ்சம் தான் நிறைஞ்சிருக்கு. இன்னும் ஃபுல்லா நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ஒண்ணுமே அவ்வளவு சாப்பிடவே இல்லை. நைட்டு பரோட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாளா வாழ்க்கைய நான் பரோட்டால தான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வேற லெவல்ல இங்க என்ன ஃபுட் இருக்கும். இங்க ஒண்ணு பீஃப், அப்புறம் வந்து பரோட்டா அந்த மாதிரி தான். எப்படி இருக்கு பாருங்க ஸ்ட்ரீட்டு. ஸ்ட்ரீட் கலர்ஃபுல்லா இருக்கு. இப்படி கலர்ஃபுல்லா இருந்தா தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். அதனாலதான் அப்படியே ஃபுல்லா லைட்டிங் அழகா இருக்கு. இப்ப இதுல வந்து நான் சூர்யா இப்ப என்ன பண்ண போறாரு, போட்டோஸ் எடுக்க போறாரு. க்ளோஸ்டா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுமா. டைம் ஆயிடுச்சுமா. டைமுக்கு தான் திறக்கறாங்க, டைமிங்க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ இந்த பாருங்க இந்த கப்பேவா, இது என்னன்னே தெரியல. எப்படி இருக்குங்க? இப்படி இருந்தா யாருக்கு உள்ள போக தோணாது. ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க நான் உங்களை போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். A few moments later. வேக்காடு வேகுது முடியல. அவ்வளோதான் கைஸ், சுத்தமாக முடியல. 2 ஜூஸை குடிச்சிட்டு பரோட்டா எதுவும் வாங்கிட்டு, பரோட்டா தான் வேறு வழி இல்லை, வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். டேய் வாட் ஹேப்பன்? ஒரு லேடி என்ன டேமேஜ் பண்ணிச்சுடா. கேளு என்னன்னு சொல்லு. நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா நீ சொல்றா. ஒண்ணு இல்ல போ சொல்றா. nothing bro. அந்த அம்மா இப்படின்னு காய்ஸ் அங்க ஒரு ஃபாரினர் ஆன்டிலாம் இல்ல, வயசாயிருச்சு, ஒரு 60 இருக்குன்னு வைங்களே. சும்மா சிகரெட்டை என்னமா ஸ்டைலா பிடிக்கிறாங்க, சும்மா ஸ்டைலா விடுறாங்க சிகரெட்டை. மாசா அந்த அம்மா சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருக்கும் போல. சரி நம்ம வண்டி இல்லடி, நம்ம வண்டி இங்க நிக்குதுடி. எல்லாத்தையும் சாப்பிட்டு பைனாப்பிள் அது இதுன்னு சாப்பிட்டு எனக்கெல்லாம் வயிறு ஃபுல்லு கைஸ், என்னால் திங்கவே முடியல. ஆனால் நம்ம ஒய்ஃப் அப்படி இல்லை. ஒரே ஒரு மொஜிட்டோ குடிச்சா 5 பரோட்டா வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, 5 பரோட்டா வாங்கினான்னு வாங்கி நொறுக்கிட்டு இருக்காப்புல. தாஜ் ஹோட்டல் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஓகே கைஸ், ரூம் வந்துட்டோம், முடிஞ்சு. இன்னைக்கு 2nd டே கொச்சின் விளாக் முடிஞ்சு. நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிடுவோம். பார்த்தேன்னா வெட்டிடும் பார்த்துக்கோண்ணே. அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் திரும்பி. ஓகே பாய் சொல்லிடு. பாய். நம்ம நினைச்சது என்னைக்கு நடந்திருக்குது, அவன் நினைக்கிறது தானே நடக்கும். நம்மதான் எப்படி பாருங்க, ஃபிளாஷ் போட்டோன்னா உங்களுக்கு சுத்தமா தெரியாது.